கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே மதுவில் விஷம் கலந்து கொடுத்து பெற்ற தந்தையை மகனே தீர்த்து கட்டியுள்ளார். சொத்துக்கு ஆசைப்பட்டு ஆக்ரோஷ மகன் செய்த கொடூர செயல் எப்படி அம்பலமானது? கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள தேம்பிரை விளை பகுதியைச் சேர்ந்தவர் வேதக்கன். 85 வயதான இவருக்கு செல்லத்தங்கம் என்ற மனைவியும் ஒரு மகள் மற்றும் 3 மகன்கள் உண்டு. வேதக்கன் தேம்பிரை விளையில் உள்ள தனக்கு சொந்தமான வீட்டில் இளைய மகன் சுனில் சிங்குடன் வசித்து வந்தார். சுனில் சிங் கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வருகிறார். இதனால் மது போதைக்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் ஊதாரியாக ஊர் சுற்றி வந்துள்ளார். இதனால் அச்சமடைந்த வேதக்கன் தனது பேரப்பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தனது மகன் சுனில் சிங் பெயரில் எழுதி வைத்திருந்த வீடு மற்றும் நிலத்தின் உயில் பத்திரத்தை ரத்து செய்துள்ளார். இந்த தகவல் தெரிய வந்த சுனில் சிங் தந்தை மீது கடும் ஆத்திரமடைந்துள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த சுனில் சிங் கட்டிலில் படுத்து கிடந்த தந்தை வேதக்கண்ணை அடித்து உதைத்துள்ளார். மேலும் தனது தந்தைக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்து வலுக்கட்டாயமாக குடிக்க வைத்துள்ளார். இதனால் அலறி துடித்த வேதக்கண் வாயில் நுரைத்தள்ள சத்தம் போட்டு உதவிக்கு ஆட்களை கூப்பிட்டுள்ளார். சத்தம் கேட்டு அங்கு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பார்த்ததும் சுனில் சிங் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார். உயிருக்கு போராடிய வேதக்கண்ணை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த குளச்சல் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சுனில் சிங்கை தேடி வந்தனர். இதனிடையே ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் வேதக்கன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து இரணியல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் சிறையில் அடைத்தனர். சொத்து தரவில்லை என்பதால் பெற்ற தந்தைக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்து மகனே கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.